சுப உதயாசனாக் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாட்டிலே பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்தந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை நேரடியாக பார்வையிட்டு கலந்துரையாடி அந்த வேலைகளை துரிதப்படுத்தும் நோக்கத்துடன் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மேன்மை தங்கிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அங்கே பல விஷயங்களை அலசி ஆராய்வது போன்று அந்த வரிசையில் டிஸ்ட்ரிக்ட் සංවර්ධන ශ්‍රී මාලාවේ අද කිලිනොච්චි මුලතිව් දිස්ත්‍රික්කයන්හි සංවර්ධනය ගැන සාකච්ඡා කිරීම සඳහා ශ්‍රී ලංකාවේ வந்திருக்கின்ற ஜனாதிபதி உட்பட வணக்கம் வீரகோன், Honorable Kumara welcome, Honorable Prince and DCC Co-Chairman Ratunga, Secretary to the Ministry of Livelihood. With this in mind, our government embarked on a massive development drive while extending welfare services to those large number of internally displaced in the welfare centers. Under the courageous leadership of His Excellency President Mahinda Rajapaksa, various programs were drawn up to meet these challenges in the northern provinces, collectively known as Vadakin Vasantham. The words development embodied in Mahinda Chintanai an amount of rupees when he visited New Delhi in June 2010 and made them agreeable to constructively. The first phase of this program is due the Mahinda Chintanai vision and mission. The vision of His Excellency is to ensure not only to rebuild the physical infrastructure but also to rebuild lives, hopes and dreams. Ayuan, Vanakkam, Assalamu alaikum. கிளிநொச்சி முலத்தீவு பகுதி மக்கள் பட்ட கஷ்டம் நஷ்டம் வேதனை எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது பயம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். எல்லோரும் எல்லா வசதியால் பெற வேண்டும், ஒரே மாதிரி பெற வேண்டும். வித்தியாசம் எதுவும் இருக்க முடியாது, கஷ்டமான பிரதேசம் இருக்க முடியாது. உங்கள் பகுதி அபிவிருத்தி பற்றி பேசவே நான் இங்கே வந்தேன். அதற்காக நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். இப்போது நான் இங்கே வடக்கின் வசந்தம் உருவாகும். அப்போதுதான் மக்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அதுதான் எனது தேவை, அதுதான் எனது நோக்கம். கிளிநொச்சி முலத்தீவு முன்னேற நாம் பல மில்லியன் செலவு செய்துள்ளோம். இன்னும் இன்னும் வசதிகள் வழங்க வேண்டும். யுத்தம் 30 வருஷம் அபிவிருத்தி 3 வருஷம் என்று எதிர்கால நம்பிக்கை இருக்கவில்லை. இன்று அந்த நம்பிக்கை உள்ளது. நீங்கள் எல்லோரும் மக்கள் ஊழியர்கள், அப்பாவி மக்கள். உங்கள் போது நீங்கள் அன்பு காட்ட வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக போக வேண்டும். அதுதான் முக்கியம். மக்கள் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம். இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசு தான் உள்ளது. அதன்படி நீங்கள் செய்யப்பட வேண்டும். நான் எப்போதும் சொல்வேன், இதை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்.
මම හැම විටම කියන දෙයක් තමයි ජනතාවට කරන සේවය දෙවියන්ට කරන සේවයා සමානයි. කිසිම දාක මෙය අමතක කරන්න එපා කියලා මම මේ හැම නිලධාරියෙකුටම කියනවා. මේ විතර පැවිණ තියෙන හැම නිලධාරියෙකුම ඉල්ලන්නේ ඒකයි. නාන්රි ස්කුත්